வெல்கம் டு என்ஜாய் கோடிங். இந்த வீடியோவில் நம்ம பைத்தானோட சின்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி பைத்தான் சின்டாக்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்கு லெட் மீ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் சின்டாக்ஸ். சின்டாக்ஸ் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் அ பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்படி தான் இருக்கணும். ஐ மீன் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு இந்த மாடலில் தான் டெவலப் பண்ணணும். அதில் இந்த மாதிரி கேர்லி பிரேசஸ், ஸ்பேசஸ், கமா, கோலன் இதெல்லாமே அந்த லாங்குவேஜ்க்கு இருக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி டெவலப்பர்ஸ், அதாவது டெவலப்பர் இந்த சென்ஸ் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை க்ரியேட் பண்ணவங்க அதுக்கு இது இப்படி தான் இருக்கணும்னு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் இந்த பைத்தான் ப்ரோக்ராம் போட்டு நம்ம கோடிங்கெல்லாம் டெவலப் பண்ணி நம்ம டீபக் பண்ணி பார்க்குறோம். அதாவது இது நம்ம சின்டாக்ஸுங்கிறது ஒரு மாடல் மாதிரி. அதை நம்ம ஓனாக போட்டுக்க முடியாது. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் கோடிங் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கிறத யூஸ் பண்ணி தான் நீங்கள் டெவலப் பண்ண முடியும். நீங்களாக ஓனாக எழுத முடியாது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம எழுதுறது எல்லாமே மிஷின் நம்ம எழுதுறது எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச லாங்குவேஜ், அதான் நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ். அண்ட் மிஷின் நம்மளோட லாங்குவேஜை மிஷின் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நமக்கு தேவையான அவுட்புட்டை கொடுக்குது, எரரும் கொடுக்குது. இந்த சின்டாக்ஸஸ் எல்லாமே அதே மாதிரி தான். நீங்கள் இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் போடணும். அந்த வகையில் பைத்தான் சில செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுது. அது என்னென்னா பைத்தானில் ஹெட்ரு ஃபைல்ஸ் தேவையில்லை, இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. மற்ற லாங்குவேஜ் மாதிரி மற்ற லாங்குவேஜ் படிச்சிருந்தா தெரியும். மற்ற லாங்குவேஜில் கேர்லி பிரேசஸ், எண்டில் செமிகோலன் இதெல்லாம் கொடுப்பாங்க. இது எதுவுமே பைத்தானுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் பைத்தானில் நீங்கள் ஒரு டேட்டா டைப் கொடுக்க தேவையில்லை. அதாவது இப்போ தான் பைத்தான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டேட்டா டைப் பற்றியெல்லாம் சொல்வேன், அப்போ உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி பைத்தானில் வெரி இம்பார்ட்டண்ட் இண்டென்டேஷன் அப்படின்னா அதோட மீனிங் ஸ்பேஸ். பைத்தானில் இந்த இண்டென்டேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் மற்ற லாங்குவேஜ் படிச்சிருந்தா தெரியும், அந்த கேர்லி பிரேஸஸ்க்கு பதிலாக பைத்தானில் இங்கே இண்டென்டேஷன் கொடுப்பாங்க. அங்கே ஒரு கேர்லி பிரேஸ் நீங்கள் போடுறீங்கன்னா இங்கே ஒரு இண்டென்டேஷன், அது அந்த இண்டென்டேஷனும் அந்த கேர்லி பிரேசஸ்க்கு ஈக்குவல். ஸோ அந்த வகையில் தான் இந்த இண்டென்டேஷன் பெர்ஃபார்ம் ஆகுது. இந்த இண்டென்டேஷன் நான் சொன்ன மாதிரி பைத்தானுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த இண்டென்டேஷன் கொடுக்கறதுக்கு கூட சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இண்டென்டேஷன் அப்படின்னா ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் இருக்கணும், 1 ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு இந்த டிசைட் பண்ணுறதும் கூட பைத்தானோட சின்டாக்ஸ் தான். அதனால தான் இண்டென்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம், அப்போ தான் புரியும். நான் இப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். லைக் print பிரேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹலோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் லைனில் ஹலோ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் லைன் அந்த லெஃப்ட் கார்னரில் ஸ்டார்ட் ஆகுது, அது ஸ்க்ரீனோட எண்டு, அந்த எண்டிங்கில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் செகண்ட் லைன் எங்கே எழுதுறேன்னு பாருங்கள். நான் வேணும்னே ஒரு 2 ஸ்பேஸ் கொடுத்துட்டு அப்புறம் எழுதலாம் அப்படின்னு டிசைன் பண்ணுறேன். இதை ஃபஸ்ட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட்டில் ஹெலோன்னு வந்துருச்சா? நான் மறுபடியும் கம்பைல் பண்ணுறேன். இப்போ பாருங்கள். அதாவது என்னோடய ப்ரோக்ராம் நான் லெஃப்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு ஹெலோங்கிற வார்த்தையை பிரிண்ட் பண்ணு அப்படின்ட்டு நான் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துட்டேன் அவுட்புட் பார்க்கறக்காக. நான் லெஃப்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது பைத்தானில் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும் லெஃப்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது அந்த லெஃப்ட் எண்ட்லேருந்து. இது இண்டென்டேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். வெயிட். அதில் ஹெலோ மட்டும்தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹெலோன்னு கொடுத்துருந்தேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த பிரிண்ட்டுங்கிறது
ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து டிஸ்பிளேல பிரிண்ட் பண்ணி காட்டணும். என்னோடய கோடிங்கில் இருக்கிற ஏதோ ஒரு லைனோ ஏதோ ஸ்டேட்மெண்ட்டை நான் அவுட்புட்டில் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன். இது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். அது பைத்தான் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். அந்த பிரிண்ட்டுங்கிற வார்த்தைக்கு நான் அந்த பிரிண்ட் PRINTன்னு தான் போடணும். அது பதிலாக கேபிட்டல் P போட்டுட்டு அப்புறம் RINT அப்படின்னு கொடுக்க முடியாது. அது ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஹலோ வெல்கம் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ செகண்ட் லைனில் நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். நான் சொன்னேன் லெஃப்ட்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து வேணும்னே 2 ஸ்பேஸ் கொடுத்து அப்புறமா பிரிண்ட் அப்படின்ட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வெல்கம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் எனக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பாருங்கள். இது இண்டென்டேஷன் எரர் வேறு, லாஜிக்கல் எரர் வேறு. இண்டென்டேஷன்னா ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். அது ஸ்பேஸ். நான் லெஃப்ட்லேருந்து ஆரம்பிக்காமல் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு வேணும்னே 2 ஸ்பேஸ் நான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து போட்டிருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கும் அந்த செகண்ட் லைனுக்கும் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ், எரர் வருமா வராதா, அந்த மாதிரி இப்போ உங்களுக்கே புரியும். இண்டென்டேஷன் என்னென்னா இப்போ இது எரர் வருதா வரலையா அப்படின்னு பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுக்கணும். ரன் ஆகுது. டெர்மினலில் பார்க்கணும். எரர் வருதா பாருங்கள். இண்டென்டேஷன் எரர் அப்படின்னு அந்த ரோஸ் கலரில் தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்காக தான் இண்டென்டேஷன் எரர்னு காட்டுது. அதாவது நீ லெஃப்ட்லேருந்து தான் நான் ஆரம்பிக்கணும், எதுக்கு 2 ஸ்பேஸ் தள்ளி இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு எனக்கு வந்து இண்டென்டேஷன் எரர் க்ரியேட் ஆயிடுச்சு. இதுதான் பைத்தானோட பேசிக் சின்டாக்ஸ். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம ஃபுல் தியரி பார்க்க போகிறோம். அதோட கோர் கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதுக்கு ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ சின்டாக்ஸ் என்ன, பைத்தானில் வந்து எப்படி எழுதுகிறாங்க, பைத்தானில் எப்படி கோடிங் போடுறாங்க, இது எல்லாமே புரியணுங்கிறதுக்காக தான் இந்த சின்டாக்ஸ் வீடியோ நான் எடுத்திருக்கேன். ஸோ தேங்க்யூ.